ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். டாவின்சி ரிசால்வில் நீங்கள் எப்படி உங்களுடைய வீடியோவை இன்னும் கொஞ்சம் சூப்பரானதாக அழகானதாக மாற்றலாம். ஒரு பேசிக்கான கலர் கிரேடிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலர் கிரேடிங் பற்றின இந்த பேசிக் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோ கிளிப்பையும் உங்களால் ஈஸியாக கலர் கிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி டாவின்சி ரிசால்வில் ஒரு சில சின்ன விஷயங்கள் ஆடியோவில் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்களோட ஆடியோ நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக சூப்பராக பண்ண முடியும். ஸோ வீடியோவையும் ஆடியோவையும் நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் சூப்பராக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். iThamil Tech சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கலர் கிரேடிங் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான டிப்ஸு சொல்லிடுறேன். முதலாவது, கலர் கிரேட் எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணுங்கள். ஸோ டாவின்சி ரிசால்வில் இந்த கீழே உள்ள டேபெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதில் எடிட் டேப் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா கலர் டேப் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லென்த்தியான ஒரு கிளிப்பில் நீங்கள் கலர் கிரேட் பண்ணிங்க அப்படின்னா பொதுவாக அந்த கலர் கிரேடிங் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ ஒரு பெரிய லென்த்தியான முழு கிளிப் எடுத்து வச்சுருப்பீங்க. அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கலர் கிரேட் பண்ணும்போது அந்த கலர் கிரேட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக நம்ம எடிட்டிங் ஃபஸ்ட்டே முழு கிளிப்பையும் நம்ம கலர் கிரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோவை கம்ப்யூட்டரில் ஓட விட்டு எடிட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ரியல் டைமில் கலர் கிரேடிங் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ கலர் கிரேடிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ப்யூட்டர் ரொம்ப இன்டென்ஸாக கிராஃபிக் ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணும். அதனால் உங்களுக்கு எடிட் பண்ணும்போது பயங்கரமாக லேக் ஆகும். ஸோ உங்களுக்கு எடிட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக எடிட் பண்ண முடியாது, பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆகும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் இருந்தால் வேணால் அந்த மாதிரி பண்ணலாமே தவிர நம்ம பெரும்பாலும் நார்மலாக சிம்பிளான ஒரு கம்ப்யூட்டர் தான் வச்சுருப்போம். அதனால் ரெண்டு விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. எப்போவுமே எல்லாம் எடிட்டிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கலர் கிரேட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக, ஒரு சின்ன கிளிப்பில், ஓகேவா, பெரிய கிளிப்பில் கலர் கிரேட் பண்ணாமல் ஒரு சின்ன கிளிப்பில் நீங்கள் கலர் கிரேட் பண்ணிவிட்டு அதை மற்ற எல்லா கிளிப்லேயுமே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கிரேடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம கலர் கிரேடிங் போகலாம். நான் என்னோடய எடிட்டிங்கில் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரடக்ஷனில் பேசுனது தான். அதை சிம்பிளாக நான் ஒரு 3 கிளிப்பாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கலர் டேபுக்கு வந்துக்கோங்க. கலர் டேப்பில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் இது உங்களுக்கு ஓப்பனில் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இது ஓப்பனில் இருக்கும். அப்படி இல்லைனா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கோப்ஸ்ன்னு சொல்லி இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 1-2 விஷயங்கள் தெரியல. அதில் நம்ம கிளிப்ஸுன்னு சொல்லியிருக்கல, இந்த கிளிப்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி கிளிப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை கிளிப்பாக வீடியோவை கிளிக் பண்ணி துண்டாக்கி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இதில் காட்டிடும். அடுத்ததாக நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நான் பார்த்திங்க அப்படின்னா 2 நோடு மட்டும் நான் போடுவேன். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். முதலாவது கலர் கிரேடிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எந்த கிளிப்பில் நீங்கள் கலர் கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ஒரே கேமராவில் ஒரே இடத்துல ஒரே விதமாக எடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு கிளிப்பில் மட்டும் கலர் கிரேட் பண்ணிவிட்டு அதை மற்ற கிளிப்பில் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். 2 கேமராவில் வேறு விதமாக எடுத்த இதில் வேறொரு கிளிப்பில் கலர் கிரேட் பண்ணி அதை இன்னொரு கேமராவில் எடுத்ததில் கொண்டு போய் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய வீடியோஸ் ஒரே கேமராவில் ஒரே இடத்துல ஒரே செட்டப்பில் எடுத்த வீடியோஸுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கிளிப்புக்கு கலர் கிரேட் பண்ணி அதை ஈஸியாக மற்றதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வீடியோவில் 2-3 டைப் ஆஃப் கேமராவில் எடுத்த வீடியோஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 3க்கும் நீங்கள் தனித்தனியாக பண்ணணும். ஓகேவா, ஒவ்வொரு கேமராவில் எடுத்த வீடியோவுக்கு தனியாக கலர் கிரேட் பண்ணி அதை மற்ற கிளிப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், இதில் நான் அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் வீல்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கலர் வீல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கலர் வீல்ஸ் நான்
இப்போ இது வந்து எனக்கு ஒரிஜினலாக என்னுடைய வீடியோ எப்படி இருக்குதோ அது வந்து அப்படியே ஃபஸ்ட்டு நோடில் இருக்குது. நான் வந்து யூஷுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வீல் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த டேப்பில் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு நோடில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த நோடு இருக்குல்ல, அதில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நோடு அப்படிங்கிறத கொடுத்து கரெக்டர் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோடு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் ஒரு லைன் இருக்குல்ல, இதில் இந்த ஃபஸ்ட்டு நோடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரெண்டாவது போட்ட அந்த நோடில் ஒரு வந்து மேலே அதே மாதிரி க்ரீன் கலரில் ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலேருந்து ஒரு லைன் கனெக்ட் ஆகும். அடுத்ததாக அந்த ரெண்டாவது நோடில் திரும்ப அகைன் வந்து அவுட்புட் அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கடைசியாக வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்கும் பச்சை கலரில், அதில் கொண்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்லேருந்து செகண்ட் நோடுக்கு வருது, திரும்ப செகண்ட் நோட்லேருந்து கடைசியாக ஃபைனல் அவுட்புட்டுக்கு வருது. நீங்கள் இந்த நோடை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இந்த நோடு கலர் அப்படிங்கிறதுல போய் ஏதாவது கலர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நம்ம அந்தளவுக்கு அதை பெருசாக வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து 2 நோடு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கலர் வீல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோடு போட்டிருக்கிறேன். ஓகேவா? அதில் வந்து இந்த கலர் வீல்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து நான் இன்னொரு நோடு வந்து இந்த ஹெச்டிஆருக்கு வந்து நான் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்துடலாம். இப்போது நான் மெயினாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இதுதான். அதாவது நம்மளுடைய இந்த ஸ்கோப்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து இந்த கலரை வந்து பார்க்கணும். இப்போது உங்களுடைய கலர் கிரேடிங்கில் வந்து முதலாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே எவ்வளவு நல்லா எடுக்கிறீங்களோ அது நல்லது, ரொம்ப முக்கியமானது. இப்போ இது வந்து நான் என்னுடைய சோனி ZV-E10 அப்படிங்கிற ஒரு கேமராவில் நான் எடுத்திருக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா S-Log3 அந்த மாதிரிலாம் உள்ள நிறைய அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளுடைய வீடியோவுக்கு வந்து நம்ம அவ்வளோ அட்வான்ஸெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால நான் சிம்பிளாக வந்து மேனுவலாக வந்து ஒரு சினிமாட்டிக்கில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு செட்டிங்கில் வச்சு அப்படியே வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ கரெக்டான ஒரு லைட்டிங் வந்து கொடுத்து நான் வந்து எடுத்திருக்கிறேன். அதனால் இப்போ நமக்கு பேசிக்காக பார்க்கும்போதே ஒன்றும் பெரிய அளவில் வந்து கரெக்ஷனே தேவையில்லைங்கிற அளவுக்கு வந்து எல்லா கலருமே அதில் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த ஸ்கோப்பில் இருக்குல்ல, இதை பாருங்கள். இதில் 3 கலர் பேசிக்காக இருக்குல்ல, ரெட்டு, க்ரீன், ப்ளூ, இந்த 3 கலர் இருக்குது. இந்த 3 கலர் வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்கோப்பில் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நமக்கு வந்து கலர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோவில் வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இப்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு கீழே வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இல்லாமல் 1023 வரைக்கும் இங்கே காட்டுதில்ல, அதில் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்குது எல்லாமே, 3மே கீழே இருக்குது. ப்ளூலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கலர் வந்து இந்த ரெண்டுலேயுமே வந்து கீழே வந்து டச் ஆகணும், கீழே மேலே ஃபுல்லாக வந்து டச் ஆகணும். ஸோ நமக்கு ஓரளவு கீழே பார்த்திங்கன்னா ஓரளவு கீழே வரைக்கும் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வரலாம். அதே மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற இடம் பாருங்கள், அது வந்து கொஞ்சம் நடுவுக்கு வரணும். ஸோ மீன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த கலர்ஸ் வந்து ஈவனாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்கோப்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த கலர் வீல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இந்த கெயின் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த கெயின் அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஒரு சின்ன வீல் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ரைட் சைடு கொண்டு வரும்போது இங்கே வந்து இந்த ஸ்கோப்பில் இந்த கலர் இருக்குதுல, அதில் வந்து எப்படி காட்டுது, என்ன ஆகுது அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ அந்த கெயின் அப்படிங்கிறதுல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரைட் சைடில் நான் அப்படியே திருக்கிறேன். அப்படியே வந்து ரைட் சைடில் நான் சுற்றுறேன். சுற்றும்போது பாருங்கள், மொத்தத்தில் எல்லாமே வந்து என்ன செய்யுது, மேலே அப்படி ஏறுறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதில் பாருங்கள், மேலே வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து மேலே கொண்டு வரணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சையை மட்டும் தனியாக கொண்டு வரணும். ஏன்னா பச்சை ரெட்டை விட கொஞ்சம் கீழே இருக்குது, பச்சையை மட்டும் தனியாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கெயினில் வந்து பச்சை கலரில் 3 கலர் இருக்கும், 4 இது இருக்கும். அதில் வந்து அந்த பச்சை கலர் அதில் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பச்சையை மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா தூக்கும். அதே மாதிரி ப்ளூ மட்டும் உங்களுக்கு மேலே தூக்கணும் கீழே இறக்கணும் அப்படின்னா அந்த ப்ளூவில் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லேஸாக அப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா ப்ளூவை மட்டும் மேலே தூக்கும் இறக்கும். ஸோ ஒன்றையும் நாம் டச் பண்ணும்போது அது மற்ற கலரையும் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதையும் அஃபெக்ட் பண்ணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 3 கலரில் இன்னும் கொஞ்சம் கீழே கேப் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கீழே கொண்டு வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இங்கே வாங்க, இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த லிஃப்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த லிஃப்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில்
நீங்கள் அப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னா 3 கலருமே அப்படியே கீழே வருது பாருங்கள், கீழே வந்து டச் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் கீழே கொண்டு வரேன், ப்ளூ. ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ அதில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த காமா அப்படிங்கிறது, இந்த காமா அப்படிங்கிற நடுவில் இருக்குல்ல, இந்த காமா அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நடுவில் இந்த திக்காக இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ரெட்டு வந்து ஓரளவு சென்டரில் தான் இருக்குது. நம்ம க்ரீன் அண்ட் ப்ளூவை வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நடுவுக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கும். இல்லை பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பேசிக்கலி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கலரை வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு கண் உங்களுடைய வீடியோலையும் நீங்கள் வச்சுக்கணும். வெறுமனே இது மட்டும் இல்லை, ஸோ வீடியோலையும் ஒரு கண் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நான் வந்து அதை கரெக்ட் பண்ணணும், இதில் ஏதோ ஒரு வீலில் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரீசெட் ஆயிரும். இப்போ நான் ஏன் இதை ரீசெட் பண்ணேன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்னது தான் கலர் கிரேடிங் அப்படிங்கிறது அது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இப்படி தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸோ நமக்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு எப்படி வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஆனால் அல்டிமேட்டாக வந்து நமக்கு வீடியோ அழகாக இருக்குதா, நம்ம வந்து வீடியோவை அழகாக்குறோமா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அல்டிமேட் கோல். இங்கே இருக்கிற கலரை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த கலர் வந்து நமக்கு கொஞ்சம் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உதவி செய்யுமே தவிர நம்ம வந்து ஒரு கண்ணு வந்து நீங்கள் இதுலேயும் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இதில் க்ரீனும் ப்ளூவும் கீழே தள்ளி இருக்குது. எனக்கு வந்து நான் நடுவில் தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை இழுத்துக்கிட்டு மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மேலே என்ன செய்யுது அப்படின்னா வீடியோ என்ன செய்யும் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே மாறும். ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோலையும் ஒரு கண் எப்போவுமே வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து அந்த கலர் கிரேடிங்கில் எது பிடிச்சிருக்குது, எப்படி வந்து உங்களோட வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் அழகாக்குறீங்க அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கலர் கிரேட் பண்ணியிருக்கிறோம்ல, இதில் வந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள் 3 கிளிப்பு வச்சு துண்டாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டில் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன், 2வதுலேயும் 3வதுலேயும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ 2வதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த சேஞ்சு தெரியும் பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது, 2வது உள்ளது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் வந்து நம்ம அந்த கலர் கிரேட் பண்ணுறது ஒரு சின்ன சப்டிலான ஒரு சேஞ்சு தான். ஆனால் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த இன்னும் கொஞ்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன அந்த புள்ளியாக இருக்குதில்ல, அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணலாம், ரொம்ப பண்ண முடியாது. அதை வந்து கொஞ்சம் அந்த ஒரு சாஃப்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மிட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒன்று இருக்குது பாருங்கள். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப குறைச்சிங்கன்னா வந்து ஒரு மாதிரி மங்கலாயிரும். ஸோ மைல்டாக நீங்கள் வந்து அதை குறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், டிண்ட்டு, கான்ட்ராஸ்ட்டு, பிவட் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் யூஸ்வலாக வந்து கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் நான் கூட்டி வைப்பேன், ஓகேவா, மைல்டாக. அப்படி கூட்டும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி டிண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு டிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரோஸ் கலரில் ஒரு ஃபேன்சி கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கூல், ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் போகும். டெம்பரேச்சரை கூட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் வந்து போகும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், மைல்டாக நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் தான் இருக்குது. அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ மேபி ஒரு மூவி மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சீன் இருக்குது அல்லது ஒரு பர்டிகுலர் தீம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த கலர் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த பேஸில் வந்து நீங்கள் ஒருவேளை கலர் கிரேட் பண்ணலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எது நல்லாயிருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டேபில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இதில் வந்து நீங்கள் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்ததாக இன்னும் ஒரு நோடு வந்து ஒன்று போடணும். ஸோ அந்த நோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, அடுத்ததாக ஒரு நோடு போடுறேன். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் அவுட்புட் 2வது உள்ளேருந்து அவுட்புட் அப்படியே எடுத்து அதில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த 3வது உள்ள அவுட்புட் எடுத்து வெளியே என்ன செஞ்சிடறேன், கடைசி ஃபைனல் ரிசல்ட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த 3வதுல நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஹெச்டிஆர் அப்படிங்கிற இந்த டேபுக்கு வந்துடுறேன். ஸோ ஹெச்டிஆர் அப்படின்னாலே ஹை டைனமிக் ரேஞ்ச். ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்முடைய கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். மீன்ஸ் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா ஹை டென்சிட்டி ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பிளாக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமான பிளாக் ஆக்க முடியும், ஒயிட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒயிட் ஆக்க முடியும், ரெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெட் ஆக்க முடியும். ஸோ இதுதான் ஹெச்டிஆர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அதிகமான கலரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம அதிகமாக கலர் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே 3வதாக நான் போட்டிருக்கிற அந்த நோடில் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹெச்டிஆரில் வந்து என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து நான் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு தான் அடுத்தல வந்து ஹெச்டிஆருக்கு வரணும். கலர் வீலில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக முடிச்சுட்டு ஸோ கலர் வீலில் என்னென்ன கரெக்ஷன் எல்லாமே செகண்டில் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு தென் தேர்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஆருக்கு வந்து நீங்கள் வரலாம். இதில் வந்து ஒன்ஸ் அகெயின் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இந்த கலர் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக்கை வந்து கொஞ்சம் கூட்டுவேன். ஏன்னா எனக்கு அந்த பிளாக்கை நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஹேர் கலர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆகும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிளாக்கில் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அந்த லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும், அதை வந்து அப்படியே மேலே தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக கீழே வந்து அந்த எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதில் வந்து அதை கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹேர் கலர் மொத்தத்தில் வந்து பிளாக் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிளாக் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டார்க்காக என்ன செய்யும் அப்படின்னா மாறும். ஓகேவா, அதே மாதிரி இந்த டார்க் அப்படின்னு சொல்லி இருக்குது, இந்த டார்க் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, ஷேடோ அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். ஷேடோவில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போஷரை கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கும். ஓகேவா, இதில் பாருங்கள் ஷேடோவெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இதில் என்ன அப்படின்னா அந்த லைட் அப்படிங்கிறது. இந்த லைட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உள்ள வந்து கலர் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள் இந்த லைட் அப்படிங்கிறத வந்து நான் லெஃப்ட்டுக்கு கொண்டு வரேன், எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னோடய வீடியோ கலர் வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற அந்த லைட்டிங்கோடைய கலர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மாற்றும். ஸோ அதனால் இது வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி மைல்டாக கொஞ்சம் அந்த ரோஸ் அண்ட் ரெட் இருக்குல்ல, மேலே இங்கே வந்து ரெட் இருக்குது, இங்கே வந்து ரோஸ் இருக்குது, இதில் வந்து அந்த இதுக்கு நடுவில் கொஞ்சம் ரொம்ப பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ரொம்ப பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிடும். அதனால் வந்து அதை மைல்டாக அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கின் டோனை வந்து அது கொடுக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஒரு ரோஸ் கலரில் ஒரு ஸ்கின் டோன் வேணுமா, அல்லது வந்து ஒரு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின் டோன் வேணுமா, இல்லை வந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் உங்களுக்கு ஸ்கின் டோன் வேணுமா, ரொம்ப மைல்டாக இதை பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அழகை வந்து கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்புக்குறியில் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஸ்பெக்குலர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் வந்து இந்த ஹைலைட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் இதை குறைச்சிங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும். ஸோ இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே எல்லாமே சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நமக்கு வந்து பேசிக்காக நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பக்கம் ஒரு கண்ணில் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் இந்த ஸ்கோப்லேயும் வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்படி தான் எடிட்டிங்கில் வந்து இப்படி தான் பண்ணணும், இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகேவா,
ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த கலர் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஒன்ஸ் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ திரும்பவும் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கலர் கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ கலர் கிரேட் பண்ணுறதுக்கு அப்புறமா எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், இது வந்து நம்ம எந்த ஒரு கலர் கிரேட் எதுவுமே இன்னும் இதில் அப்ளை பண்ணலை. ஃபஸ்ட்டு கிளிப்பில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கலர் கிரேட் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ கலர் கிரேட் பண்ணது பாருங்கள் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக இதில் வந்து கலர் கொஞ்சம் மைல்டாக, ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் நான் கொடுத்துருக்குறேன். இவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப மைல்டாக கொடுத்தா போதும், அதுவே பார்க்க அழகாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கலர் கிரேடிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கலரை வந்து மாற்றி கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ கலர் கிரேடிங் பண்ணி முடித்தாச்சு. இந்த கலர் கிரேடிங் பண்ணி முடித்ததை வந்து நம்ம எப்படி மற்ற கிளிப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறது? ஆக்சுவலாக 2 மெத்தட் இருக்குது, ரெண்டுமே ஈஸியானது தான். இப்போ நீங்கள் வந்து கலர் கிரேட் பண்ணாத இந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் கிரேட் பண்ண கிளிப் மேலே வந்து உங்களுடைய மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு உங்களுடைய மவுஸில் வந்து இந்த சென்டரில் ஒரு வீல் இருக்கும்ல, அந்த சென்டர் வீலை வந்து அப்படி ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த கிளிப்பை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் எந்த கிளிப்பில் வச்சு நீங்கள் அந்த சென்டர் வீலை கிளிக் பண்ணுறீங்களோ அதில் உள்ள கலரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிரும். ஓகேவா? இது ஒரு மெத்தட். அதை வந்து நீங்கள் ஒரு கிளிப்புக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி கண்ட்ரோலில் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கிளிப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் செலக்ட் ஆகிரும். இப்போ திரும்ப வந்து எதில் கலர் கிரேட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து உங்களுடைய மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு இந்த சென்டர் வீல் இருக்குல்ல, அதை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிரும். நீங்கள் நிறைய ஒருவேளை 5-6 கிளிப்பு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லா கிளிப்லையும் அப்ளை பண்ணவா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும், ஒரு கொஸ்டின் கேட்கும். அப்ளை ஓகே அப்படிங்கிறத கொடுங்க, அப்ளை ஆயிரும். இது வந்து ஒரு மெத்தட். இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சது, இனிமேல் வேறு எந்த ஒரு கரெக்ஷனுமே வந்து நான் வீடியோவில் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா. ஆனால் நான் வந்து ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இருக்குல்ல இதை வந்து என்னை கொஞ்சம் நான் வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கிளிப் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி இதை வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட் கிளிப்பை வந்து ஜூம் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது கிளிப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளிப் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஜூம் இன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதை வந்து நாம் கம்ப்ளீட்டாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா இதில் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. இதில் வந்து கலர் கிரேடிங் மட்டும்தான் நாம் ஒரே நேரத்தில் மற்ற கிளிப்பில் அப்ளை பண்ண முடியும். ஆனால் மற்ற செட்டிங்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளிப்பில் என்னென்ன பண்ணுறனோ அத்தனையும் வந்து நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மற்ற கிளிப்பில் அப்ளை பண்ணணும். வெறுமனே கலர் கிரேடிங் மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை அது வந்து கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், ஜூம் பண்ணியிருக்கலாம், க்ராப் பண்ணியிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு அந்த இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் கூட நீங்கள் போட்டிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எல்லாமே ஃபஸ்ட் கிளிப்பில் நீங்கள் போட்டிருக்கீங்க, அது வந்து மற்ற கிளிப்புக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட்டிங்க்கு வந்துடணும். எடிட்டிங்கில் வந்துட்டு எந்த கிளிப்பில் வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி, Ctrl+C, நீங்கள் வந்து கீபோர்டு மூலமாக பண்ணுறதா இருந்தால் Ctrl+Cயும் பண்ணலாம். காப்பி கொடுத்துட்டு அடுத்ததாக எந்த கிளிப்பில் அப்ளை பண்ணணுமோ அந்த கிளிப்பை வந்து அந்த ஒரு கிளிப்பாகவும் இருக்கலாம், அது வந்து மல்டிபிள் கிளிப்ஸாகவும் இருக்கலாம், அதை வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அதுக்கான ஷார்ட்கட் வந்து Alt+V, பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு உள்ளே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அந்த கிளிப்பிலேருந்து எந்தெந்த விஷயத்தை இந்த அடுத்த கிளிப்புக்கு நீங்கள் காப்பி பண்ண போகணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மொத்தமாக பண்ணுறோம் இல்லையா, அதனால் வீடியோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற மொத்தமாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ ஆட்ரிபியூட்ஸ் ரிலேட்டடானது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிரும். நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக ஒன்று வந்து எனக்கு இதில் காப்பியாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு அதை காம்ப்ளிகேட் ஆகும். பட் சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் வீடியோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோ இப்போ தொட வேண்டாம், ஆடியோ வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு
அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளிப்பில் வந்து என்னென்ன நான் பண்ணியிருந்தனோ அது எல்லாமே வந்து இந்த கிளிப்புக்கு வந்து வந்திருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்பில் நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேனோ அது ஆட்டோமேட்டிக்காக நான் ஜூம் பண்ணது, நான் கலர் கிரேட் பண்ணது, எவ்ரிதிங் எல்லாமே வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 3 கிளிப்புக்கும் வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்ததாக வந்து ஆடியோ வந்து எப்படி கொஞ்சம் இன்னும் சூப்பராகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் இதுவும் நீங்கள் கடைசியாக பண்ணணும். இருக்கிறதுலே கடைசியாக ஆடியோவை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆடியோவை வந்து நீங்கள் உள்ள இந்த செட்டிங் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் எடிட் பண்ண போனீங்க, திரும்ப எடிட் பண்ண போனீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் இது எல்லா எடிட்டிங்கும் ஈவன் கலர் கிரேடிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து ஆடியோக்கு வாங்க. ஓகேவா? கடைசியாக. ஸோ கடைசியாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆடியோ வந்து ஃபேர்லைட் இல்லையா, அதுதான் வந்து ஆடியோ இது பண்ணுறது. ஸோ அதில் எந்த ட்ராக்கில் வந்து உங்களுடைய ஆடியோ முக்கியமாக நீங்கள் பேசுகிற ஆடியோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இந்த ஆடியோ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இந்த ஆடியோ வந்து நான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். உங்களுடைய ஸ்பீக்கரை பொறுத்து அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தெரியலாம். ஈவன் அதே மாதிரி ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு சொல்லி என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மேபி ஒரு வேளை சாதாரண ஸ்பீக்கரில் அது தெரியாமல் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இது வந்து அந்த ஆடியோ வந்து இமீடியட்டாக வந்து ஒரு ரிச்சான ஒரு சவுண்டாக வந்து மாற்றும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே ப்ளே பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை. வந்து உங்களுக்கு அதில் நான் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? வேறு எதுவுமே பண்ணலை. நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் ஃபஸ்ட் இந்த கிளிப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இருக்கும். அது மட்டும் எல்லா கிளிப்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன், சவுண்டு கேளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய பேசிக் சவுண்டு. ஓகேவா? டாவின்சி ரிசால்வில் நீங்கள் எப்படி உங்களுடைய வீடியோவை இன்னும் கொஞ்சம் சூப்பரானதாக அழகானதாக மாற்றலாம். எஸ், ஸோ இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்துக்கோங்க. எந்த ட்ராக்கில் வந்து அந்த ஆடியோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? முக்கியமான மெயின் ஆடியோ எத்தனை ட்ராக்குக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு ட்ராக்குக்கு தான் பண்ணணும்னு சொல்லி கிடையாது. எல்லா ட்ராக்குமே இங்கே காட்டும். அண்ட் எத்தனை ட்ராக்கில் வந்து நீங்கள் நிறைய வீடியோ போட்டு இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகும்போது கடைசியாக வீடியோவாக மாறும்போது உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்டென்சிவான ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ஆடியோ 1ல் வந்து நம்ம முக்கியமாக ஆடியோ வச்சுருக்குறோமா, அதில் வந்து பாருங்கள், இதில் ரைட் சைடில் வந்தீங்கன்னா மிக்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேவா? மிக்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ராக் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வந்து இதில் காட்டும். ஆடியோ 1, இப்போ ஆடியோ 2 இருந்துச்சுன்னா ஆடியோ 2 A2 கூட காட்டும். ஸோ நமக்கு வந்து இதில் A1 A2 B2 எல்லாமே வந்து இதில் காட்டும். பஸ் 1 எல்லாம் காட்டும். ஸோ நமக்கு வந்து ஆடியோ 1 A1ல் இருக்குது. இதில் நீங்கள் ட்ராக் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். ட்ராக் எஃப்எக்ஸ் அதில் வந்து போனீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு புள்ளி காட்டும். இந்த ட்ராக் எஃப்எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு சின்ன செவ்வகம் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே வந்து உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா அதில் வந்து எனேபிள் டிசேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது ஏற்கனவே டிசேபிள் ஆகிருக்குது. அதில் வந்து அந்த எனேபிள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு புள்ளி, ஒரு சின்ன ஒரு கிரே கலர் புள்ளி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எனேபிள் ஆயிரும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அதில் நீங்கள் செட்டிங்குள்ளே வேறு எதுவுமே போக வேண்டாம். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். அதே மிக்சரில் கீழே வந்தீங்க அப்படின்னா டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு க்ரீன் கலரில் குறுக்காப்பில் ஒரு கோடு இருக்கும். ஓகேவா? அந்த A1க்கு நேர் கீழே அந்த டைனாமிக்ஸில் அந்த க்ரீன் கலரில் அதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மேலே வந்து ஒரு ட்ராப் டவுன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய செட்டிங் இருக்கும். அதில் நீங்கள் இந்த டயலாக் கம்ப்ரெஷன், ஓகேவா, டயலாக் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் வந்து ஃபுல்லாக இந்த கார்னர் வரைக்கும் போனது கொஞ்சம் மாறிடும். ஸோ டயலாக் கம்ப்ரெஷன், ஓகேவா. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்ததாக கீழே EQ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அந்த EQவை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அகைன் இதில் வந்து மேலே டிஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை அதில் இருக்கிற அந்த கீழே ட்ராப் டவுன் பண்ணி அதில் வந்து ஒரு சில செட்டிங் இருக்கும்.
டயலாக் ஃபீமேல் லேவ் மைக் ஃபிக்சர், டயலாக் மேல் லேவ் ஃபினிஷர், டயலாக் மேல் ஜெனரல் டெலிஃபோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் இருக்குது. நான் வந்து பொதுவாக எது எடுப்பேன் அப்படின்னா டயலாக் மேல் லேவ் ஃபினிஷர். ஓகேவா, மேல் லேவ் ஃபினிஷர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமிடியேட்டாக வந்து அதுவாகவே வந்து அந்த ஈக்குவலைசரில் கொஞ்சம் மாறும். மேபி ஒருவேளை நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஃபீமேல் லேவ் மிக்ஸ் ஃபிக்சர் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல ஃபீமேல் இதுக்கு. என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுவே ஓகேவாக இருக்கும், மேல் லேவ் ஃபினிஷர் ஓகேவாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரெண்டையுமே மாற்றி போட்டு பார்த்து எதில் சவுண்டு உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் ஒன்றும் ரொம்ப சேஞ்ச் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி ஃபீமேல் வாய்ஸுக்கு வந்து இந்த ஃபீமேல் லேவ் மிக்சர் வந்து ஒரு வேளை கரெக்டர் வந்து கரெக்டாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து இதை எடுத்துகிட்டு இவ்வளோ தான், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இதை பண்ணிடுங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஆடியோவுடைய ரிச்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாறி இருக்கும். எஸ், ஒரு பேசிக்கான கலர் கிரேடிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலர் கிரேடிங் பற்றின இந்த பேசிக் விஷயத்தை நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த ஆடியோ வந்து ஒரு சப்டிலான ஒரு சேஞ்ச் இருக்கும். அதில் வந்து ஒரு அழகான ஒரு ரிச் சவுண்டு வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். நம்ம வீடியோவில் பார்த்து இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.